friends, welcome to my channel. மாணவன் ஆசிரியர் எஸ். வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல். ஸோ டுடே நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பிஏ டிகிரி எக்ஸாமினேஷன் செகண்ட் இயருக்கு ஒருங்கிணைந்த பள்ளியினை உருவாக்குதல். ஸோ கொஷின் பேப்பர்ஸ் தான் இந்த வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். 2017, 2018, 2019 சரிங்களா. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கோர்ஸ் பேப்பர் நாலேஜ் அண்ட் கரிக்குலம் அசஸ்மெண்ட் ஃபார் லேர்னிங், அதை தவிர்த்து எல்லா பெடகாலஜி சப்ஜெக்ட்டுக்கும் 3 years கொஷின் பேப்பர் வந்து அப்லோட் பண்ணிட்டேன். அதோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஆஃப் கோர்ஸ் பேப்பரில் ஒருங்கிணைந்த பள்ளியினை உருவாக்குதல், கிரியேட்டிங் இன்க்ளூசிவ் ஸ்கூல். ஸோ அந்த கொஷின் பேப்பர் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக 3 years கொஷின் பேப்பர் பற்றி நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு பிஎட் நோட்டிஃபிகேஷனும் உங்கள் மொபைலுக்கு வந்து நோட்டிஃபை ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கொஷின் வந்து எந்த இயர் நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா பிஏ டிகிரி 2 years எக்ஸாமினேஷன் மே 2017. கிரியேட்டிவ் அண்ட் இன்க்ளூசிவ் ஸ்கூல், இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் கோர்ஸ் பேப்பர். 35க்கு நீங்கள் 16 எடுத்தால் பாஸு சரிங்களா. 7 கொஸ்டின் கொடுப்பாங்க. 7 கொஸ்டினில் வந்து நீங்கள் 5 எழுதணும். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 300 வேர்ட்ஸ் இருக்கணும். இந்த பேப்பரை நீங்கள் எக்ஸாமுக்கு வந்து 3 pages தான் வந்து எழுதணும், அதுக்கு மேலே வந்து நீங்கள் எழுதக்கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், காது கேளாமை என்றால் என்ன? காது கேளாமையின் பல்வேறு வகைகளை விளக்குக. வாட் இஸ் ஹியரிங் இம்பேர்மெண்ட்? எக்ஸ்பிளைன் த வேரியஸ் டைப் ஆஃப் ஹியரிங் இம்பேர்மெண்ட். செகண்ட் கொஸ்டின், கற்றல் இயலாமையின் எவையேனும் 2 வகைகளை சான்றுடன் விளக்குக. எக்ஸ்பிளைன் 2 kinds ஆஃப் லேர்னிங் டிசபிலிட்டிஸ் வித் 1 example ஃபார் ஈச். தேர்ட் கொஸ்டின், இயலாத்தன்மையுடைய மாணவர்களை நிர்வகிக்கும் ஆசிரியரின் பங்கை விளக்குக. Explain the role of teachers in managing students with disabilities. Fourth question, இயலாத்தன்மை உடையவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் உள்நோக்கிய மாதிரியின் எவையேனும் 3 குறிப்பிட்ட நன்மைகளை விளக்குக. Explain any 3 specific advantage of medical model to cater to the need of the disabled. Explain the role of special school students education service in disabled. Sixth question, தடைகளை கடந்து சிறந்த உள்ளடங்கிய கல்வியினை பெற ஊக்குவிக்கும் எவையேனும் 2 வழிமுறைகளை விளக்குக. Explain any 3 ways of overcoming the barriers to promoting better inclusion. Seventh question, 2016 RPT சட்டத்தின் எவையேனும் 3 முக்கிய அம்சங்களை விளக்குக. Explain the 3 importance of RPT Act 2016. ஸோ இந்த கொஷின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா 2017 நடந்த கொஷின் பேப்பர் சரிங்களா. அடுத்து வந்து 2018 பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், இது 2017 நடந்த கொஷின் பேப்பர், கிரியேட்டிவ் இன்க்ளூசிவ் ஸ்கூல். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். கேட்டல் குறைபாடு என்றால் என்ன? கேட்டல் இழப்பிற்கான ஏதேனும் 3 சமிகைகள் அறிகுறிகளை விளக்குக. வாட் இஸ் ஹியரிங் இம்பேர்மெண்ட்? எக்ஸ்பிளைன் எனி 3 signs and symptoms of hearing losses. செகண்ட் கொஸ்டின், பார்வை குறைபாடுடைய மாணவர்களுக்கு வகுப்பறையினை திறன்பட அமைப்பதற்கு ஆசிரியர் மேற்கொள்ளும் வழிவகைகளை விளக்குக. எக்ஸ்பிளைன் த ப்ரிவென்ஷன்ஸ் மோட் எஜுகேட்டர்ஸ் எஃபெக்டிவ் கிளாஸ் ரூம் ப்ராக்டிஸ் ஃபார் ஸ்டூடெண்ட் வித் விஷுவல் இம்பேர்மெண்ட். தேர்ட் கொஸ்டின், மன வளர்ச்சி குறைபாடு என்பதை வரையறுத்து அதன் பல்வேறு வகைகளை விவரி. டிஃபைன் மென்டல் ரிட்டர்டேஷன் அண்ட் எக்ஸ்பிளைன் த வேரியஸ் டைப் ஆஃப் மென்டல் ரிட்டர்டேஷன். ஃபோர்த் கொஸ்டின், டிஸ்லாக்சியா என்றால் என்ன? டிஸ்லாக்சியாவின் பொதுவான 3 பண்புகளை விவரி. வாட் இஸ் டிஸ்லாக்சியா? எக்ஸ்பிளைன் த 3 காமன் கேரக்டர்ஸ் ஆஃப் டிஸ்லாக்சியா. அறிதல் அணுகுமுறை என்றால் என்ன? அறிதல் அணுகுமுறை குறைபாட்டுடன் தொடர்புடைய 3 கொள்கைகளை விவரி. வாட் இஸ் காக்னிட்டிவ் அப்ரோச்? எக்ஸ்பிளைன் த 3 principles involved in cognitive approach of disabilities. சிக்ஸ்த் கொஸ்டின், மருத்துவம் சார்ந்த இயலாமை என்பதை வரையறு. மருத்துவம் சார்ந்த இயலாமையின் தீமைகள் ஏதேனும் 2 விவரி. Define medical of disabilities. Explain any 2 disadvantages of medical model. Seventh question, உள்ளடங்கிய கல்வி என்பதன் பொருள் என்ன? உள்ளடங்கிய கல்விக்கு தொடர்புடைய தடைகள் ஏதேனும் 3 விவரி. What do you mean by inclusive education? Explain the 3 barriers of related inclusive education. ஸோ இந்த கொஷின்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா 2018 வந்து கேட்டிருந்தாங்க சரிங்களா. என்ன கொஷின்னா கிரியேட்டிவ் இன்க்ளூசிவ் எஜுகேஷனில், இதெல்லாம் 2018 கேட்டது. ஸோ அடுத்த லாஸ்ட் வந்து 2019 நடந்த கொஷின் பேப்பர் பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா 2019 நடந்த கொஷின் பேப்பர், கிரியேட்டிங் அண்ட் இன்க்ளூசிவ் ஸ்கூல்.
செவித்திறன் குறைபாட்டை வரையறை செய்க. செவித்திறன் குறைபாட்டிற்கான காரணங்களையும் தடுப்பு முறைகளையும் பற்றி எழுதுக. டிஃபைன் ஹியரிங் இம்பேர்மெண்ட். ரைட் த காசஸ் ஆஃப் ப்ரிவென்ஷன் ஹியரிங் இம்பேர்மெண்ட். செகண்ட் கொஸ்டின், புலன்சார் முறைகளை சமுதாயம் சார்ந்த அணுகுமுறைகளை வேறுபடுத்துக. டிஃப்ரெண்டேட் சென்சாரி அப்ரோச் அண்ட் சொசைட்டி பேஸ்டு அப்ரோச். தேர்ட் கொஸ்டின், கற்றல் குறைபாடு என்பது என்ன? கற்றல் குறைபாடுடைய மாணவர்களை கையாளுவதில் ஆசிரியர்களின் பங்குகளை விளக்குக. வாட் இஸ் லேர்னிங் டிசபிலிட்டிஸ்? எக்ஸ்பிளைன் த ரோல்ஸ் ஆஃப் டீச்சர்ஸ் இன் மீனிங் ஸ்டூடெண்ட்ஸ் லேர்னிங் டிசபிலிட்டிஸ். ஃபோர்த் கொஸ்டின், இயலாமையின் தனிநபர் மாதிரி, மனித உரிமைகள் மாதிரி மற்றும் மறுவாழ்வு மாதிரியினை விவரிக்க. டிஸ்கிரைப் த இண்டிவிஜுவல் மாடல், ஹியூமன் ரைட்ஸ் மாடல் அண்டு ரீஹாபிலிட்டேஷன் மாடல்ஸ் ஆஃப் டிசபிலிட்டி. ஃபிஃப்த் கொஸ்டின், உள்ளடங்கிய கல்வி என்பது என்ன? உள்ளடங்கிய கல்வியினை எதிர்கொள்ளும் தடைகள் யாவை? வாட் இஸ் இன்க்ளூசிவ் எஜுகேஷன்? ரைட் அபவுட் த பேரியர்ஸ் டு இன்க்ளூசிவ் எஜுகேஷன். சிக்ஸ்த் கொஸ்டின், மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்கான உள்ளடங்கிய கல்வியின் நன்மைகள் மற்றும் தீமைகளை விளக்குக. Explain the advantages and disadvantages of inclusive education for children with mental retardation. தேசிய கலைத்திட்ட வடிவமைப்பு 2005 குறிப்பிடப்பட்டுள்ள கலைத்திட்ட உருவாக்கத்தை கோட்பாடுகள் யாவை? What are the principles of curriculum development? National Curriculum Framework 2005. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா 3 years கொஸ்டின் பேப்பர் கிரியேட்டிவ் இன்க்ளூசிவ் எஜுகேஷன். ஸோ இவிஎஸ் கேட்டிருக்கீங்க. ஸோ நான் இவிஎஸ் அப்லோட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சினா மறக்காத லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல். தேங்க்ஸ் வாட்சிங் ஃபார் மை வீடியோ. மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.